Hello everyone. TNPSC Drug Inspector எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்றைய டேட்டில், அதாவது 26/7/2024 ஃப்ரைடேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். இது ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அவங்கவுங்க படித்த டிகிரிக்கு தகுந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்காக. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் படித்தவங்களுக்கான ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பற்றி தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான வெப்சைட் www.tnpsc.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24/8/24, அதாவது நெக்ஸ்ட் மந்தான ஆகஸ்ட் 24 வரை அப்ளை பண்ணலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் உள்ளவங்களும் மற்ற சப்ஜெக்ட் பேப்பரை செலக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை கட்டாயம் எழுதணும். ஏன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு சப்ஜெக்ட் எக்ஸாமுக்குரிய மார்க்ஸ் வரும். இந்த எக்ஸாமுக்குரிய டேட் 26/10/2024, அதாவது அக்டோபர் மாதம் 26 இந்த எக்ஸாம் மார்னிங் 9:30 12:30 வரை கிட்டத்தட்ட 3 hours இந்த எக்ஸாம் நடக்கும். இது நம்ம ஒரு OMR ஷீட்டில் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், அதாவது இப்போ ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்ஸை எழுதணும். இந்த டேட் 14/10/2024 to 23rd/10/2024 ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் எழுத வர சொல்லுவாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்குரிய வெப்சைட் www.tnpscexam.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஆன்லைனில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும். வேக்கன்சி பார்க்கலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி 15 இருக்குது. அது கேட்டகரி வைஸ் மென் அண்ட் உமனுக்கு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அனாலிசிஸ்ட்டும் இந்த போஸ்ட்டுக்குமே ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 5 போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஏஜ் லிமிட் BC, MBC, SC, ST உள்ளவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். இந்த கேட்டகரி இல்லாத ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 years. ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, டிகிரி இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸ் ஆன யூனிவர்சிட்டியில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மெடிசன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். அதாவது பேப்பர் 1 பார்ட் A அண்ட் பார்ட் B எழுதுவோம். பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், SSLC லெவலில் 100 questions 150 மார்க்ஸுக்கு எழுதுவோம். பார்ட் Bல ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் இருக்கும் 75 questions-உம், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் SSLC லெவலில் 25 questions இருக்கும். இது சேர்த்து நம்ம 150 மார்க்ஸுக்கு எழுதுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம 26/10/2024 அன்னைக்கு OMR ஷீட்டில் நம்ம எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். பேப்பர் 2 தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது நம்ம டிகிரி லெவல்லையோ அல்லது PG லெவல்லையோ நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம். இந்த பேப்பர் 2ல எழுதக்கூடிய எக்ஸாம்ல வரக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 questions. மேக்ஸிமம் மார்க்ஸ் 300க்கு நம்ம எழுதுவோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எழுதக்கூடிய பார்ட் A-வான 150 மார்க்ஸ் தான் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மார்க். பட் பார்ட் Bல எழுதக்கூடிய மார்க்கும் பேப்பர் 2ல எழுதக்கூடிய மார்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 450 மார்க்ஸ் தான் நம்மளுடைய போஸ்டிங்காக எடுத்துக்கக்கூடிய மார்க். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர் 1ல எழுதக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 questions 150 மார்க்ஸுக்கு SC, ST, MBC, BCயும் மற்றவங்க எல்லாருக்குமே 60 மார்க்ஸ் கட்டாயம் எடுக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு சப்ஜெக்ட் மார்க் வரும். இந்த சப்ஜெக்ட் மார்க்கான 450க்கு SC, ST, MBC, BC இவங்க எல்லாருமே மினிமம் 135 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். மற்ற கேட்டகரியில உள்ளவங்க இந்த 450க்கு 180 மார்க்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் போஸ்டிங்க்கு அப்ளிகபிள். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான டைப்ல நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதக்கூடியது OMR ஷீட்லையும், நம்ம டிகிரி லெவல்ல எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாகவும் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, ஒரு பர்சன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ 5 இயர்ஸும் 5 இயர்ஸ்க்கு மேலேயும் ஒர்க் பண்ணியிருந்தா
இந்த எக்ஸாம் எழுத அவங்களால முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி என்னோட சேனல்ல இந்த டிஏக்கு ரிலேட்டடான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.